வணக்கங்களே, கடலூர் டிவி நேயர்கள் லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி முதல்ல பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுடைய என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதையும் வந்து மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோட இந்த டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அதுவும் வந்து உங்களுக்கு இப்போது சூரியனுடைய சாரத்தில் போயிட்டு இருக்குங்க. ஸோ சூரியனில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் சூரியன் வந்து சந்திரன் போயிடுவார். ஸோ சந்திரனில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆட்சி பலமாக இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து 12 இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. புதன் சுக்கிரன் போது வீட்டில் வந்து நல்ல கலகலப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, குடும்பத்தில் நிலவுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். நல்ல தொழில் அமைவதற்கான வாய்ப்பு, தொழிலினால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதியான உங்கள் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூரியனுடைய விஷயங்கள் வந்து சூரியன் வந்து ராசியிலே இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சூரியனுடைய சாரத்திலே போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி புதன் வந்து 12 இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள், ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள், சில பேர் சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவருடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைச்சி அதனால் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கடன் கேட்ட இடத்துல கிடைப்பது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த 11 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் நல்ல லாபங்களை கொடுத்துரும். சுப நிகழ்ச்சிகள் லாபங்கள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ரொம்ப காதல் திருமணங்கள் சில பேருக்கு அமைவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளுடைய திருமணம் ஒப்பந்தமாவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் போது 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் கேட்டாங்க ஜாலியாக போனேன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள் அவமானங்கள் வரும்னா கிட்டத்தட்ட வந்து ஏதாச்சும் நிலபுலன்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு மன உளைச்சல் வரும். தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களாலும் நமக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 9ஆம் தேதி 10 இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அது வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தந்தைக்கு உங்களுடைய அப்பாவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புனா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி குரு வந்து அது 8ஆம் அதிபதியாக இருந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு என்ன சொல்கிறது 11 லாபங்களும் சந்தோஷமும் நண்பர்கள் மூலியமாக நமக்கு ஒரு டென்ஷனோ ஒரு சொத்துக்களால் ஒரு டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும். தாயார்கிட்ட பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது காலகட்டம் தாங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இப்போது இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல பெருத்த செல்வங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் ஒரு எண்ணங்கள், நல்ல ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள், ஒரு சொத்துக்கள் வண்டிகள் வாங்குவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள். 2ஆம் அதிபதியான புதன் 2ஆம் அதிபதியான 2 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்திகள் நடக்கிறது. ஸோ அதாவது ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி நடக்கும். சந்திரன் வந்து புதிய ஒப்பந்தங்களையும் நல்ல லாபங்களையும் தருவதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாடு, தந்தை, உயில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக நம்ம கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் குடும்பத்தில் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 11 புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள், குடும்பத்தோடு ஜாலியாக டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அது 8ஆம் அதிபதியாக நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் உல்லாச பயணங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கணுங்கிறது வந்து ரொம்ப அவசியம். அது வண்டி வாகனங்களில் போகும்போது ஏதாச்சும் அடிதடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டிய ஒரு காலகட்டங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9, 10ஆம் தேதி வந்து 10லிருந்து குருவுடைய சாதனம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்தாலும் அதில் வந்து ஏதாச்சும் வந்து பேராசை காட்டி உங்களை வந்து நஷ்டத்துக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 12ல் ரொம்ப நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த 5ல் உள்ள கேது சந்திரனுடைய சாதில் போகும். புதிய ஒப்பந்தங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்குறது, அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது சூரிய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புல நல்லா இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புல ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய அலைச்சல்கள், வண்டி வாகனம், சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க வந்து பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எப்போதும் சொல்கிறாங்க நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி சந்திரன். ஸோ இது வந்து 6, 8ஆம் அதிபதியோடு இணைந்திருப்பது, அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதியோட தொடர்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறதுனா கண்டிப்பாக அது வந்து மாத்ரு தோஷம்னு சொல்லுவோம். ஸோ 6, 8ஆம் அதிபதிங்கிறது துஸ்தான அதிபதியோட ஒரு 4ஆம் அதிபதின்றது வந்து அது ஒரு தோஷம் தான். அதேமாதிரி காரகாதிபதி தாயாருடைய காரகன்றது சந்திரனை குறிக்கும். ஸோ சந்திரனுடைய குறிக்கிற கிரகங்களோட 6, 8ஆம் அதிபதி சேர்றதோ இல்லை ஒரு பாதகாதிபதி சேர்றதோ வந்து உங்களுக்கு மாத்ரு தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ இது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து அவங்க ஏதோ பண்ணதை வந்து நம்ம வந்து தாங்கி வந்திருப்போம். அந்த கர்மா நம்ம தலையில் உட்காந்து நம்மளை டென்ஷன் படுத்துதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணியிருப்பாங்க, சொத்துக்காக எதாவது போட்டு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில், அதெல்லாம் என்ன தெரிய போகுது, காட்டுக்குள்ளே வச்சு போதிச்சது, இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த கர்மாலாம் யாருக்கு தெரியாதுன்றோம், பட் அந்த ஆன்மா வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி டென்ஷன் படுத்தி விட்டுரும். ஸோ உதாரணம் சொல்ல போனால் 4ஆம் அதிபதியோட ஒரு மாந்தி தொடர்போ இல்லை சந்திரனுடைய மாந்தி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்தாலே வந்து நீங்கள் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் விலக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது நல்லா தெளிவாக புரியும். ஸோ இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியும் அதுவே வந்துடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வரும். பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதியே பாதகாதிபதியும். ஸோ அது என்ன ஆகும்னா அம்மாவுடைய ஓவர் செல்லமே வந்து பிள்ளையை கெடுத்துவிடும். ஸோ அம்மா ஏதோ சொல்லி வளர்க்குறது பிள்ளையை கெடுத்துவிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடக லக்னம். ஸோ கடக லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசி கடக லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதியும் பாதகாதிபதி. ஸோ இந்த மாதிரி ஒரே ராசி வந்து பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும்போது அவங்களுடைய கொடுக்குற அதீதமான பாசங்கள் அவங்கள கவுத்துட்டு உண்மையான விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி பாதகாதிபதி 6, 8ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கான பரிகாரம் என்னென்னா அன்னதானம் தாங்க. ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ஒரு அன்னதானம். ஸோ அன்னங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது, யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு. ஸோ அது வந்து எந்த காலத்தில் வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், உங்களது பாதகாதிபதி யாருன்னு பாருங்கள். இப்போ செவ்வாய்னா செவ்வாய்க்கிழமையில் போடுங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் சந்திரனே வந்து 4ஆம் அதிபதியாக வருதுன்னா திங்கக்கிழமையில் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாலாம் நம்மளால் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. அதோட பெஸ்ட்டு என்னென்னா ஏதாவது அனாதாசிரமத்துக்கு ஒரு மூட்டை அரிசியை வாங்கி போட்டு போயிட்டே இருங்க. 1200 1000 ரூபா வரும். 1500 அழகாக நல்ல அரிசியாக வாங்கி போட்டு சாப்பிட்டுன்னு விட்டு போயிடுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் அரிசியை அவங்க சமைக்க அந்த கர்மா கிளியர் ஆகும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா எப்போதும் இல்லை பருப்பு வாங்கி கொடுத்துட்டு போங்க. ஸோ அந்த காரகத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதாகும். இல்லைங்க எனக்கு சாப்பாடெலாம் இது பண்ணலாம் விற்று விடுவாங்க ஃப்ராடு பசங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் நோட்டு புத்தகம் வாங்கிடுவாங்க. இப்போ வந்து குழந்தைங்களாம் ஸ்கூலுக்குலாம் போகுது இல்லையா? ஸோ ஏதாச்சும் துணிமணி வாங்கி கொடுங்க. யூனிஃபார்ம் வாங்க முடியாத குழந்தைகளை யூனிஃபார்மே வாங்கி கொடுக்குறது, நோட்டு புத்தகங்கள் கல்வி புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாத தோஷம் கண்டிப்பாக போயிடுங்க. ஸோ அதனால் இந்த தோஷங்கள் வேணும்னா ஒன்று சாப்பாடு இல்லைன்னா புத்தகம். ஸோ இதை வாங்கி கொடுத்தீங்கனாலே வந்து உங்கள் தோஷம் விலகி எல்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துன்றது உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை அவசியம், நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.